ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஏர்லி ப்ரெக்னென்சியில் சம்டைம்ஸ் ப்ளீடிங், ஸ்பாட்டிங் அந்த மாதிரி இருந்திருந்தால் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸோ இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸோ உங்கள் கைனகாலஜிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால கூட சம்டைம்ஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ எதனால் அப்படிங்கிறது கேட்டு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. மிட் ட்ரைமஸ்டரில் வந்து யூஸ்வலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் அவ்வளோ இருக்காது, ஸ்டாப் ஆயிரும். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பிங்கிஷாவோ இல்லை ரெட்டிஷாவோ இல்லை இச்சிங் இல்லை ஏதாவது ஸ்மெல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக உங்கள் டாக்டர்கிட்ட சொன்னால் அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. ரேர் டைம்ஸில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் பர்சிஸ்டண்ட்டாக, அதாவது தினமும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய கர்ப்பப்பை வாயோடைய லென்த்து வந்து டெஃபினட்டாக நம்ம செக் பண்ணணுங்கிற அவசியம் இருக்குது. ஏன்னா ஷார்ட் cervical லென்த் நம்ம குறையுது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு அபார்ஷன் மாதிரி நம்ம ப்ரெக்னென்சியை லூஸ் பண்ணிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் சிம்டம்ஸாக எடுத்துக்கணும்.